வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 1 to 3rd இங்கிலீஷ் THB Module 5 சீசன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் லேர்னிங் அவுட்கம்ஸ். இதில் வந்து ஒரு முக்கால்வாசி அப்படியே சொல்லலாம். ஃபஸ்ட்டு 2 நாள் அப்படியே போன டேர்முக்குரியது அப்படியே இருக்குது. By the end of the module, students can listen and repeat songs and chants with actions. So, இதில் வந்து சாங்ஸு சான்ஸை வந்து திரும்ப சொல்லுவாங்க ஆக்ஷனோட கவனிப்பாங்க. ஐடென்டிஃபை அண்ட் நேம் த பிக்சர்ஸ் ரிலேட்டட் டு சீசன்ஸ் அண்ட் டாக் அபவுட் தம். ரிலேட்டட் சீசன்ஸ் ஓரியன்டாக இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, சீசன்ஸோட நேம் சொல்லுவாங்க. அண்ட் டாக் அபவுட் தம், அதை பற்றி பேசுவாங்க. யூஸ் ஐ லைக் டு ஈட், ஐ லைக் டு ட்ரிங்க், ஐ லைக் டு வியர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவாங்க இன் சீசன்ஸ், அந்த சீசன்ஸோட நேம் ஆஃப் சீசன்ஸ். ஸோ ஐ லைக் டு ஈட் டீ இன் வின்டர், ஐ லைக் டு eat பஜ்ஜி in monsoon இல்ல in winter. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவாங்க கான்வர்சேஷன்ல. ஐடென்டிஃபை, ரீட் அண்ட் ரைட் வேர்ட்ஸ் வித் ஷார்ட் அண்ட் லாங் ஓ சவுண்ட். ஸோ ஓவோட ஷார்ட் சவுண்ட் அண்ட் லாங் சவுண்ட் ரெண்டையுமே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, ரீட் பண்ணுவாங்க, எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் ரீட் அண்ட் ரைட் லெவல் பேஸ்டு வேர்ட்ஸ், பிரேஸ் அண்ட் சென்டென்ஸ். ஸோ அரும்பு, மொட்டு, மலர் வாசிப்பாங்க. லிசன் டு தி ஸ்டோரி அண்ட் ஐடென்டிஃபை கேரக்டர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் அ ஸ்டோரி. ஸோ ஸ்டோரியை லிசன் பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணுவாங்க கேரக்டர்ஸை, அந்த சீக்வன்ஸ் ஸ்டோரியோட அந்த வரிசையா சொல்றது வந்து தெரிஞ்சுப்பாங்க, வரிசைப்படுத்துவாங்க. ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அ ஸ்டோரி அண்ட் ரைட் ஃபியூ வேர்ட்ஸ் இன் ஷார்ட் சென்டென்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டோரி. ஸோ ஸ்டோரியை ரீட் பண்ணுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, அப்புறம் அதை பத்தி குட்டி குட்டி வேர்ட்ஸ் இல்லை சென்டென்ஸா வந்து எழுதுவாங்க. தென் greetings, say good morning, tell students to stand in a line. So good morning சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸை லைன்ல நிக்க சொல்லணும். let each one come forward and say good morning to you. ஒருத்தர் நம்ம முன்னாடி வந்து குட் மார்னிங் சொல்லணும். greet them by joining your hands together. நம்ம வந்து மறுபடியும் அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லி கை கொடுக்கணும். let students practice the same with their partner. ஸோ அது வந்து அவங்களோட பார்ட்னர்ட்ட அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதையே திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். ரிப்பீட் த கிரீட்டிங்ஸ் த்ரூ அவுட் த மாடியூல். ஸோ இந்த கிரீட்டிங்ஸ் அந்த மாடியூல் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் நம்ம செய்யணும். தென் வார்ம் அப் சாண்ட் டைம். ஸ்டார்ட் வித் அ கான்வர்சேஷன் டு இன்ட்ரடியூஸ் திஸ் தீம். ஸோ ஒரு கான்வர்சேஷன் வந்து நம்ம ஒரு உரையாடலை வந்து தீமை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக நம்ம பண்ணணும். அந்த கான்வர்சேஷன் என்னவா இருக்கணும்னா, ஹவு இஸ் த வெதர் டுடே? ஹாட், கூல், ரைனி. இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கு? வெயிலா இருக்கா, குளிரா இருக்கா, மழையா இருக்கா? லெட் தம் ஆன்சர். அவங்க ஆன்சர் பண்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். ஹவ் வாஸ் த வெதர் வென் ஸ்கூல் ஸ்டார்டட் ஆஃப்டர் த வெக்கேஷன்? வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது வெதர் எப்படி இருந்துச்சு, காலநிலை எப்படி இருந்துச்சு? இஸ் இட் த சேம் நவ்? இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கா? வில் இட் பி டிஃபரண்ட் 2 months from now? 2 மாசத்துக்குள்ள மாறுமா அப்படி சொல்லி கேட்கணும். let them answer bilingually. அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, bilingual கூட சொல்லலாம். then introduce the theme of the periodic change of weather and use the word season. so இந்த பருவநிலை மாற்றங்கள் தான் வந்து காலநிலை, சீசன்ஸ், பருவங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். say the following chant with actions. இந்த சாண்ட்டை வந்து நம்ம வந்து ஆக்ஷனோட சொல்லணும். ஹார்ட்னா நம்ம வந்து இந்த நெத்தியை வந்து அப்படியே அந்த வேர்வையை துடைக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். கூல்னா சிவ ஹக்கிங் யுவர் ஷெல்ஃப். ஸோ நாமளே இப்படி ஒரு மாதிரி குளிர்ற மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணணும். தென் ரைன்ஸ்னா ஷோ ரைன் ஆக்ஷன் வித் ஹேண்ட்ஸ். ஸோ மழை பெய்யுற மாதிரி கையாலே வந்து ஆக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த சாண்ட் இருக்கு. ஸோ இந்த சாண்ட்டை வந்து நம்ம வந்து சொல்லலாம். hot, 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 the sun is hot. It's summer, it is summer. Cool, 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 the wind is cool. It's winter, it is winter. Action பண்ணிட்டே பண்ணோம். Wet, 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 the ground is wet. It's the monsoon, it is the monsoon. இது எல்லாமே லாஸ்ட் இயர் செகண்ட் டேர்ம்ல அப்படியே இருக்கு. Show them appropriate pictures for the seasons as you say the chant the second time.
ஸோ செகண்ட் டைம் சொல்லும்போது அதுக்குரிய பிக்சரை நம்ம வந்து காட்டணும். அடுத்து என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு லிசன் டு யூ ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ரிப்பீட் ஆஃப்டர் யூ. ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம சொல்றதை முதல்ல கவனிக்கணும், அதுக்கப்புறம் அவங்களே சொல்லணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரோடியூசிங் சீசன்ஸ் ஆஃப் த இயர். ஸோ ஒரு வருஷத்தோட பருவநிலைகள், பருவ காலங்கள். ஸ்டிக் ஆன் இட், அதுதான் நேம் ஆஃப் தி ஆக்டிவிட்டி. மெட்டீரியல்ஸ் நீடட் வந்து 3 சார்ட்ஸ், எல்லோ, ப்ளூ, ஒயிட். இந்த 3 சார்ட் வேணும். பிளஸ் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும், புக் பேக்ல இருக்கும், நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். டிவைட் த கிளாஸ் இன்டு 3 டீம்ஸ். கிளாஸ் வந்து 3 டீமா பிரிக்கணும். பிளேஸ் 3 சார்ட் ஆன் த வால் ஆர் போர்டு. 3 சார்ட்டையும் போர்டுல இல்லைன்னா சவத்துல தொங்க விடணும். இன்வைட் அ ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஈச் டீம். ஒரு டீம்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம கூப்பிடணும். ஃபர்ஸ்ட் ஒரு டீம்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு கிவ் ஹிம் ஆர் ஹேர் picture of the sun. சன்னோட பிக்சரை கொடுக்கணும். let the student show the picture to the class and encourage him or her to say. இங்க செகண்ட் இதுல வந்து encourage him or her to say கொடுத்திருக்காங்க. இங்க வந்து them கொடுத்திருக்காங்க. சோ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆகுற மாதிரி இருக்கு. encourage them கிடையாது, him or her தான். அந்த ஸ்டூடெண்ட்டை தான் சொல்றதுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். I can see the sun. அந்த ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ்க்கு காட்டிட்டு I can see the sun அப்படின்னு சொல்லணும். Then help the student to say the words if necessary. So அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இங்க them கிடையாது, him or her தான். சோ அந்த ஸ்டூடெண்ட் பாய் ஆர் கேர்ள். சோ தெரியலன்னா நம்ம வந்து நெசசரி இருந்தா ஹெல்ப் பண்ணணும். Ask the student to paste in on the yellow chart. சோ இத வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து yellow chartல பேஸ்ட் பண்ண சொல்லணும். Do the same for clouds, mango trees, watermelon, tender coconut, juice and buttermilk. இது எல்லாமே சம்மர்ல யூஸ் பண்றது. சோ இது எல்லாத்தையும் அந்த எந்த டீம்ல இருந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து சன்னோட பிக்சர் எடுத்தாங்களோ அந்த டீம்ல இருந்து ஒருத்தரா வந்து நம்ம எடுக்க சொல்லலாம். ஒரே ஸ்டூடெண்டே எல்லாத்தையும் பண்ணா அது ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கஷ்டமா இருக்கும். பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இன்வைட் அனதர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு இன்னொரு டீம்ல இருந்து நம்ம கூப்பிட்டுக்கலாம். கிவ் ஹிம் ஆர் ஹேர் the picture of rain. Rain oda picture கொடுக்கணும். Let the student show the picture to the class and encourage him or her to say I can see the rain. So அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா கிளாஸ்க்கு அந்த பிக்சரை காட்டி I can see the rain அப்படின்னு சொல்லணும். Ask him or her to paste it on the blue chart. அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பிக்சரை ப்ளூ சார்ட்ல பேஸ்ட் பண்ண சொல்லணும். Do the same for puddles, lightning, umbrella and tea. So lightning, இடி, அந்த மின்னல் படம். இது எல்லாமே வந்து மழைக்காலம். சோ அப்போ வந்து அந்த ப்ளூ சார்ட் மழைக்காலத்துக்கு. சோ அந்த டீம் மெம்பர்ஸை ஒருத்தரா கூட்டு இன்னொரு டீம் செகண்ட் டீம் இந்த ரைன் எடுத்த டீம்ல ஒருத்தரா கூட்டி இது எல்லாத்தையும் அந்த சார்ட்ல பேஸ்ட் பண்ண சொல்லணும். 3 ரோவா நிக்க வச்சிடலாம். ஒருத்தரா ஒரு டீம்ல இருந்து ஒருத்தரா வந்து பேஸ்ட் பண்ண வைக்கலாம். இது ஃபுல்லா கண்டினியூஸா ஒருத்தரே பண்ணணும்ன்ற நெசசரி கிடையாது. ஒரு டீம்ல இருந்து ஒருத்தரா வந்து அவங்க டீமுக்குரிய பிக்சர் எதுவோ அதை தேடி எடுத்துட்டு போய் அவங்க சார்ட்ல பேஸ்ட் பண்ண வைக்கலாம். இன்வைட் yet another students. இப்ப இன்னொரு ஸ்டூடெண்ட், அதாவது 3வது டீம்ல இருந்து ஒருத்தர் வர சொல்லலாம். கிவ் him or her the picture of campfire. So campfire வந்து நம்ம இந்த நெருப்பு மூட்டம் இல்லைங்களா, அந்த பிக்சர் அத கொடுக்கணும். Let the student show the picture to the class and encourage him or her to say I can see a campfire. So அந்த ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ்க்கு அந்த பிக்சரை காட்டி I can see a campfire சொல்லணும். Ask him or her to paste it on the white chart. So இந்த pictures எல்லாம் நம்ம white chartல பண்ணணும். இது வந்து விண்டருக்குரியது. Do the same for sweater, blanket, tea and soup. So இது எல்லாமே வந்து white chart விண்டர் சீசனுக்குரியது. ஒரு டீமா, சோ நம்ம 3 டீமா நிக்க வச்சுக்கலாம். ஒருத்தரா வர சொல்லலாம். அவங்க எந்த பிக்சரோ அவங்க டீமுக்குரிய பிக்சரை எடுத்து போயிட்டு வந்து அவங்களுக்குரிய பிக்சர்ல வந்து சார்ட்ல வந்து ஒட்ட சொல்லலாம். இல்ல நம்மளோட விருப்பம் தான், பசங்களை எல்லாம் மொத்தமா நிக்க வச்சு வரிசையா ஒருத்தரா வர சொல்லி அந்த பிக்சர் எடுத்து அது எந்த சீசனுக்குரியதோ அதுல போய் அவங்கள பேஸ்ட் பண்ண சொல்லிட்டு அந்த சார்ட்டுக்கு நேரா அவங்க டீமா வந்து நின்னுக்கலாம். Then now have an open discussion. Ask what do you do? What do you see in the first chart? First chartல என்னென்ன பாக்குறீங்க? Elicit or teach the words like tree, mangoes, bright sun, clouds using labeled pictures. So நம்ம வந்து இங்க இருக்கிற இந்த பிக்சர்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். Ask when does a mango tree look like this? எப்ப வந்து மேங்கோ ட்ரீ பார்க்க இப்படி இருக்கும்?
accept students responses and say yes in the summer. Students சொல்றதை நம்ம கேட்டுக்கணும், அவங்க கண்டிப்பா சம்மர் சொல்லிடுவாங்க, நம்மளும் ஆமா சம்மர் சொல்லிடணும். ரைட் சம்மர் அண்ட் எல்லோ சார்ட். அப்ப எல்லோ சார்ட்ல வந்து நம்ம சம்மர்னு எழுதணும். தென் நம்ம வந்து சீசனை லாஸ்டா எழுதுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம சொல்றத பிக்சரா அவங்க அங்கங்க ஒட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, வாட் யூ டூ லைக் டு டூ, அப்ப நீ என்னென்னலாம் பண்றதுக்கு உனக்கு பிடிக்கும். அடுத்து ரைட் ரைன்ஸ் ஆன் த ப்ளூ சார்ட் அண்ட் டாக் அபவுட் த ரைன்ஸ் அண்ட் த ரைனி சீசன் யூசிங் த பிக்சர்ஸ். ஸோ அதுல ரைன்ஸ்னு எழுதிட்டு ரைனி சீசன் பத்தி சொல்லணும். எக்ஸாம்பிள், வாட் யூ டூ வென் இட் ரைன்ஸ், எப்ப வந்து மழை பெய்யும். I like to play. What do you use to go out when it rains? So நீ என்ன பண்ணுவ மழை பெய்யும் போது? வெளியில மழை பெய்யும் போது வெளியில போனா என்ன எடுத்துட்டு போவ? I use an umbrella. Write winter on the white chart and talk about winter and the activities we do in the winter. So இதே மாதிரி winter season. How do you feel in the winter? விண்டர்ல எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவ? வாட் யூ லைக் டு ஈட், என்ன சாப்பிட பிடிக்கும்? ஐ லைக் டு ஈட் ஹாட் ஃபுட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி அங்க எழுதணும். அடுத்து அரும்பு ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சே த நேம் ஆஃப் லேபிள்டு பிக்சர்ஸ் டிஸ்பிளேட் ஆன் த 3 சார்ட்ஸ். அரும்பு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த லேபிள்டு பிக்சர்ஸ் அதை பார்த்தோன்னா அவங்க சொல்லணும். இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் மொட்டு லெவல் ஹெல்ப் தம் டாக் அபவுட் த பிக்சர்ஸ். ஸோ மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஐ கேன் சி த சன், இட் இஸ் சம்மர். ஐ கேன் சி த ரைன், இட் இஸ் ரைனி சீசன். ஐ கேன் சி த campfire, it is winter. இந்த மாதிரி அவங்க வந்து சொல்லணும். If the students are in Malar level, help them to talk about the picture. I can see the sun, it is summer. I drink juice or I drink buttermilk. I drink tender coconut. இந்த மாதிரி make them write the sentence on the LLB. So இந்த மலர் லெவல் வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ் சேர்த்து சொல்லணும். ஸோ என்ன பிக்சர் பாக்குறாங்க, அது என்ன சீசன், அப்போ அவங்க என்ன சாப்பிடுவாங்க, 3 சென்டென்ஸ் அவங்க சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து லோ லெவல் போர்டில் அதை எழுதணும். அடுத்து ஒர்க் புக் எக்ஸசைஸ் இருக்கு. அடுத்து எல்ஓஸ் இருக்கு. இதோட டே 1 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து டே 2 இருக்கு. டே 2வும் லாஸ்ட் இயர் கொடுத்த அப்படியே இருக்கு, வேர்ட்ஸ் எல்லாம் கூட சேஞ்ச் ஆகல. ஸோ டோட்டலா அப்படியே இருக்கு. ஓகே, நம்ம டே 2ல பார்க்கலாம். தேங்க்யூ.